இந்த நபர் மெதுவா ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து ஏலியன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு முன்னால அப்படியே பயந்து பயந்து வைக்கிறாரு. அந்த ஏலியனும் அந்த பெட்டிக்கு பகரமா அவனுக்கு கொஞ்சம் டைமண்ட்ஸ் கொடுக்குது. அவன் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெட்டியை அதுகிட்ட ஓபன் பண்ணி காட்டுறான். பார்த்தா உள்ள சாதாரணமான இரும்பு ரிங்கு மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த ஏலியன் அதோடைய கையை எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த ரிங்குக்கு மேல ஒரு சுத்துது. அடுத்த செகண்டே அந்த ரிங் அப்படியே பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த அந்த நபருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. இப்ப அந்த ரிங் அப்படியே அதுவாவே பறந்து அந்த ஏலியனுடைய கைக்கு வந்துருது. அந்த ஏலியன் அந்த ரிங்கை எடுத்து இன்விசிபிளா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு போர்ட்டலுக்குள்ள அப்படியே அனுப்பிடுது. அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குது. உடனே அந்த நபர் திரும்பவும் அந்த ஏலியனை கூப்பிடுறான். அதுவும் அவனுக்கு இன்னும் டைமண்ட் வேணும் போலன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பையில அவனுக்கு டைமண்ட் எடுத்து கொடுக்கலான்னு வருது. ஆனா அந்த நபர் எனக்கு டைமண்ட்லாம் தேவையில்லை, உன்னுடைய அற்புத சக்தியை பயன்படுத்தி என்னுடைய உடைஞ்சு போன கையை திரும்ப கொண்டு வான்னு சொல்றான். உடனே அந்த ஏலியன் அவன் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையை அப்படியே ஒரு நசுக்கிட்டு அப்படியே அந்த பையை நாட்டி கீழே கொட்டுது. பார்த்தா உள்ள இருந்து வித்தியாசமா ஏதோ ரொம்ப நேரமா அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. அது அப்படியே மொத்தமா அவனுடைய கையில தான் கொட்டின பிறகு அந்த ஏலியன் அதோடைய சக்தியை பயன்படுத்தி அதை அப்படியே கிரீன் கலர்ல ஜொலிக்க வைக்குது. அதே நேரத்தில் அவனுடைய கையில பயங்கரமான வலியை ஏற்படுத்துது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா உடைஞ்சு போன அவனுடைய கை இப்போ அழகா திரும்ப வந்துருது. இப்ப அந்த ஏலியனும் அவனுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு பாக்குது. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்து கன் எடுத்து அந்த ஏலியனுக்கு முன்னால நீட்டி ஒழுங்கா சரண்டர் ஆயிடுன்னு சொல்றான். ஆனா அந்த ஏலியன் கொஞ்சம் கூட பயப்படாம அதோடைய கையை அப்படியே லைட்டா தூக்க தான் செய்யும். அடுத்த செகண்டே அவங்க கிட்ட இருந்த அந்த கன் அப்படியே இந்த ஏலியன் கிட்ட பறந்து வந்து அப்படியே பார்ட்டா பிரிஞ்சு கீழே விழுந்துருது. உடனே அவன் அந்த ஏலியனை அடிச்சு போட்டுலான்னு பாக்குறான். ஆனா அது அவனை விட பயங்கரமா சண்டை போடுது. அவனால அது எதிர்த்து ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல. கடைசியில அந்த ஏலியன் அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து ஒரு போர்ட்டல் மூலமா அப்படியே மேல பறந்து போயிடுது.